இந்த 2.5 ஆண்டுகளா அல்லது இன்னும் 2 மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கின்ற ஓனர்கள் தான், அவரல்ல. அந்த பதவியை பொறுத்தளவில் இசை நாற்காலியை போன்றது. எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதேபோல் சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பிறகு ஏற்பட போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நைனார் என்ற நைனாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும். நைனாவை பொறுத்தளவில் அவரே விரும்பி பேசியிருக்கின்றார். நான் கால் செய்தால் கூட யாராவது நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் என்றால் நைனாவா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கட்சிக்காரங்களே இன்னும் அவரை பற்றி புரிதல் இல்லாதப்போ அவர் எப்படி தமிழ்நாட்டை திராவிட மாடல் ஆட்சியிடமிருந்து மீட்டெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக அவர் நாற்காலி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக காலியாகும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகின்ற வெற்றியால். சேகர் பாபு சொல்லியிருக்காரு, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக வளர்த்தவர் அண்ணாமலை. ஆனால் இப்போ அவர் அமைதியாகிட்டாரு. குறிப்பாக இப்போ நைனா நாகேந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க. இவரும் 3 மாதங்களோ இல்லை 4 மாதங்களோ மியூசிக்கல் சேர் மாதிரி தான் அந்த பாரதிய ஜனதாவோட கட்சியோட தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொன்ன உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஆளுக்கு 3 வருஷம் தான் பதவி. அவர் சொன்ன உண்மை. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு ஆளுக்கு 3 வருஷம் தான் பதவி. எனக்கு 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. அவர் உங்களுக்கு 4 மாதம் தான். தேர்தலுக்கு பிறகு அது அவர் கட்சியில் சொல்லலாமே தவிர அடுத்து திராவிட கட்சியில் ஒரு தடவை பேசுறாருன்னா அவர் கட்சியில் அவரோட தலைவராக ஏற்க முடியுமான்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி குடும்ப கட்சி கிடையாது. சேகர் பாபு குடும்ப கட்சியில் இருக்கார். அவர் கருத்துக்களை சொல்லலாமே தவிர அவர் துணை முதலமைச்சரோ முதலமைச்சர் ஆக முடியாது. பாரதிய ஜனதா கட்சியில் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம், யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். இப்போ இதே மாதிரி தைரியமா மதிப்புக்குரிய சேகர் பாபு அவர்கள் திமுகவில் யார் வேண்டாலும் முதலமைச்சராகனு சொல்ல முடியுமா? நான் இப்போ தைரியமாக சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு பிறகு இன்னொருத்தர் வரலாம், ஆனால் அவர் குடும்பத்தோடு வர முடியாது. இதே கருத்தை மதிப்புக்குரிய சேகர் பாபு என்னுடைய நண்பர் தான். இப்போ நேற்று கூட ஃபோன் போட்டேன், கிடைக்கல. உண்மையை தான் சொல்கிறேன். இதே மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா தைரியமாக? நாளைக்கு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு எங்கள் திமுகவில் யார் வேண்டுமானால் முதலமைச்சர் ஆகலாம், இந்த கருத்தை அவர் சொல்ல முடியுமா? அவர்